இன்றைக்கி நம்ம குந்தா ஆம்லெட் செய்கிறதுக்கான செய்முறையை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக ஆம்லெட்டுக்கு மாதிரியே நைஸாக வெட்டி வச்சுக்கணும். நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அடுத்து ஒரு தக்காளியையும் எடுத்து அதே மாதிரி நல்லா சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் பணியாரம் சுடுற குழிப்பணியாரம் சுடுற கல்லே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த குந்தா ஆம்லெட்டை ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஒரே ஒரு குந்தா ஆம்லெட் தான் நம்ம போட போகிறோம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்து கொத்தமல்லி தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் அந்த பேனை எடுத்து அடுப்பில் வச்சு இப்போ ஆன் பண்ண போகிறோம். அதை ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த பேன் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெய்யோ எண்ணெயோ ஊற்றணும். நல்லா சூடாகட்டும் அந்த பேன். அது வரைக்கும் நம்ம ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி நெய் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி நெய் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் அல்ல பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும், ஃப்ளேம் இதாகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம்லாம் போடணும். உடனே போட்டோம்னா அந்தளவுக்கு இருக்காது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயத்தை போட்டு அப்படி மெதுவாக ஒரு சின்ன கரண்டி வச்சு நம்ம அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக வெங்காயம் வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டோம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த முட்டையெல்லாம் உடைச்சி அப்படியே நேரடியாக ஊற்றணும். கலக்கக்கூடாது. அப்படியே எடுத்து உடைச்சி அதில் ஊற்றிட்டு, இது பெரிய பேன்னால் நான் 2 முட்டை போடுறேன். நீங்கள் பணியாரக்கல்லில் யூஸ் பண்ணிங்கன்னா 1 முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை கம்மியாக போட்டுக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சதை தூக்கி மேலே போட்டு, வெட்டி வச்ச தக்காளியை மேலாப்பில் லைட்டாக தூவி விட்டுறணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. அதே மாதிரி பிளெயின் மிக்சர் இது மேலே போட்டோம்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காண்டி பிளெயின் மிக்சர் கொஞ்சம் அது மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு அப்படியே ஃபயரை ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா அது பாட்டில் மெதுவாக ஸ்லோவாக வேகும். கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து மெதுவாக சைட்லலாம் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டு லைட்டாக அப்படி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலாப்பில் கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு வேக வச்சா தான் நல்லா வேகும் எல்லாமே. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா வெந்த மாதிரி தெரியும், நடுவில் வேகாமல் அப்படியே கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஸ்லோ ஃபயர்லேயே நீங்கள் வச்சு மெதுவாக அப்படியே குக் ஆகட்டும்.
நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த குந்தா ஆம்லெட் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு இலையில் அப்படியே மாற்றிக்குவோம். அந்த பேன்லேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக வந்திருக்கு. அது மேலே லைட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டு சாப்பிட கொடுத்தோம்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.